ஹலோ கைஸ், நீங்கள் மொபைலில் ப்ளே பண்ணி போர் அடிச்சு போச்சா? நீங்கள் இன்னும் பிசியில் விளாட்ற மாதிரி ப்ளே பண்ணணுமா? கவலைப்படாதீங்க. நீங்கள் மொபைலை வச்சே பிசி மாதிரி கேம் ப்ளே கொடுக்கலாம். அதுக்கு ஒரு மவுஸு அண்ட் ஒரு கீபோர்டு அண்ட் சில பொருட்கள் இருந்தாவே போதும். இவன் என்னடா நேம்தரில் வர சேல்ஸ்மேன் மாதிரி பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதான் எப்படி பேசுகிறேன். வேறு ஒன்று, நீங்களும் இது மாதிரி கேம் ப்ளே கொடுக்கலாம். எப்படி இது வீடியோவில் ஷோ ஆகிற மாதிரி. அதுவும் 1 வீக்கில் 2 வீக்லேயே நீங்கள் கற்றுனா ஈஸியாக. இந்த சிம்பிளான ஆப் வச்சு ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணலாம். வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். ஒரு யூஎஸ்பி ஹப் இருந்தாலே போதும். இது நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் எல்லா லிங்க்கும். அடுத்து ஓடிடி கேபிள் இல்லைனா இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் அடுத்து ஒரு மவுஸு. நீங்கள் என்ன மவுஸ் வேணால் வச்சுருந்தா பெரிய பழகிறதுனா அடுத்து நீ ஃப்யூச்சர்லாம் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு கீபோர்டு. இது நான் இங்கே இருக்க லோக்கல் ஷாப்பில் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா அடுத்து எப்படி கனெக்ட் பண்ணு சொல்கிறேன். நீங்கள் எல்லா கீபோர்டையும் மவுஸையும் யூஎஸ்பி ஹப்பில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஎஸ்பி ஹப்பு ஓடிஜி கூட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ கையில் மொபைலை வச்சு ரெக்கார்ட் ஆற்றுனா என்னால் கனெக்ட் பண்ண முடியல. நீங்கள் கனெக்ட் பண்ணி மொபைலில் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் ஜிடி மவுஸ் ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக ஒரு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு டைம் ஆகும் கொஞ்சம். நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் காத்திருந்தாவே போதும், இன்ஸ்டால் ஆகிரும். அடுத்து இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் பண்ணுங்க கைஸ். ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கிராண்ட் கொடுங்க. கிராண்ட் கொடுத்து எல்லாத்துக்கும் கிராண்ட் கொடுங்க. கிராண்ட் பெர்மிஷன் எல்லாத்துக்கும் விட்டுருங்க. லோடாக வெயிட் பண்ணுங்க கைஸ். இது கிராண்ட் பெர்மிஷன் கொடுத்துருங்க டிஸ்பிளேக்கு. அடுத்து பேக்ரவுண்ட் ரனுக்கு அளவு கொடுத்துருங்க. அடுத்து டன் கொடுத்துட்டே இருந்துருங்க. அடுத்து ஆக்டிவேஷன், வயர்லெஸ் ஆக்டிவேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து கேன்சல் கொடுத்துக்கோங்க கைஸுக்கு. அடுத்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அடுத்து அபவுட் டிவைஸ். அடுத்து வெர்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. வெர்ஷனுக்குள்ளே போயிட்டு வெர்ஷன் நம்பர் டேப் பண்ணிகிட்டே இருந்தாலும் டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு மொபைல் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. மொபைல் பாஸ்வேர்டு. அடுத்து டெவலப்பர் சர்ச் பாக்ஸில் போய் டெவலப்பர் ஆப்ஷனை டைப் பண்ணுங்கள். டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு யூஎஸ்பி டிபக்கிங் அந்த யூஎஸ்பி டிபக்கிங் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்ப பேக் டு அந்த ஆப் வாங்க. அடுத்து வயர்லெஸ் டிபக்கிங் கொடுங்க. அதை ஆன் பண்ண வந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஒய்ஃபை அட்டாச் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நீங்கள் அதை மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டி கனெக்ட் பண்ணுறது மட்டும் வேணும். அடுத்து இது கனெக்ட் கொடுங்க. வயர்லெஸ் டிபக்கிங் கொடுத்து அளவு கொடுத்துக்கோங்க. அடுத்து அந்த வயர்லெஸ் டிபக்கிங் டேப் பண்ணிங்கன்னா இந்த பேர் டிவைஸ் வித் பேரிங் கோடு அப்படின்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப வெளியே ஆப்புக்கு வந்துடுங்க. அந்த இடத்துல பேர்னு இருக்கும், பேர் கொடுங்க. பேர் கொடுத்து அளவு கொடுத்துக்கோங்க. பேர் கொடுங்க. பேர் கொடுத்து திரும்ப வயர்லெஸ் டிபக்கிங்குள்ளே வரும். திரும்ப இதுக்குள்ளே போங்க. பேர் டிவைஸ் கொடுங்க. அது மேலே நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் எந்த பேரிங் கோட் இருக்கோ அந்த கோடை அதை டைப் பண்ணுங்கள். கோட் டைப் பண்ணுங்க. அப்புறம் திரும்ப இதுக்கு ஜிஜி மூவ்ஸ் ஆட் கேம் கொடுங்க. கேம் கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபயரை இது பண்ணுங்கள், லான்ச் கொடுங்க. இதுதான் இது இந்த செட்டப் அவ்வளோ தான். இதுக்கப்புறம் கேம் ப்ளே மட்டும் தான் கொண்டு வரணும். லான்ச்சு கொடுங்க. லான்ச்சு கொடுத்தோன்னே கேம்குள்ளே போகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓடிஜி ஆனில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஓடிஜி கொடுங்க. ஓடிஜின்னு டைப் பண்ணிங்கன்னா ஓடிஜி கனெக்ஷன் வரும். நீங்கள் கனெக்ட் அந்த ஓடிஜி ஹப்பு எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு நீங்கள் ஓடிஜி கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். அதுக்கு லான்ச் கொடுங்க. லான்ச் கொடுத்தாலே கேம்குள்ளே போகும். நீங்கள் கேம் பேடில் இருக்க செட்டிங்ஸ் பூரா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது எப்படி உள்ளே போயிட்டு கேம் ப்ளே மட்டும் நீங்கள் பாருங்கள். இருங்க, லோட் ஆகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம்
நீ ஒய்ஃபை வேணா டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்றுமே இல்லை. ட்ரைனிங் போட்டுருவாங்க. Free Fire India is set in a virtual world and it's not based on the real world. இதை மட்டும் பாருங்க, நீங்களே பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோ. இது ஃபஸ்ட்டு வாட்டி நான் இப்போ ஏற்றி ஒரு 2 days இருக்கும், அதுக்குள்ளே இது கற்றுக்கிட்டேன் பாதி. நீங்கள் இது மாதிரி நீங்கள் 1 day விட கற்றுக்கலாம். மூமெண்ட் இதெல்லாம் அடுத்து தான் நீங்கள் கரெக்டாக அக்யூரேசி வச்சு ஹெட்டில் அடிக்கிற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு அழுத்திப்படியாக சாதனை வரும், அடுத்த நீங்கள் வந்து ஹெட்ஷாட் மேட்சுக்கு இது வேறு வர மாட்டேங்கு. நீங்களே அதை இருங்க, நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்படி விளாட்றேன். இது மாதிரி நீங்கள் இந்த அவங்களுக்கு இதே மாதிரி பிசியில் வர மாதிரி மூமெண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் பாருங்கள், பிசியில் கொடுக்குற மாதிரி மூமெண்ட்டில் எமௌண்ட் போடுறது. எமௌண்ட் இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக. அப்படியே பிசி பிளேயர் மாதிரி நீங்கள் ஷூ பண்ணிக்கலாம். அடுத்தோட கேம் பிளே நீங்கள் பாருங்கள். Double take. Double takedown. Triple takedown. Double takedown.
Full takedown. Full takedown.